பண்ண சிரிப்பு வந்துருச்சுன்னாரா. கம்பர் சிரித்தாரா. அதனால இவர் திருப்பி கேட்டாரா, எப்பொழுதுமே 2 பேரும் ஒன்னா இருக்கும் பொழுது சிரிக்கவும் கூடாது அழுகவும் கூடாது. ஏன்னா கேள்வி கேட்பாங்க, ஏன் சிரிச்சீங்க அழுதன்னு, சரியான காரணம் சொல்லணும். கம்பர் பார்த்தாரு, நான் ஏன் சிரிச்சேன்னா நானே மன்னனுக்கு அடிமை, மன்னனோட என்னுடைய பாடலுக்கு அடிமைன்னு நினைச்சு சிரிப்பு வந்துருச்சு. இல்ல உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு மன்னனுக்கு. என்னடா அது, கம்பரே தன்னை அடிமைன்னு என்னைய சொல்றாரு அப்படின்ற கோபத்துல உடனே என்ன பண்ணாரு, அரண்மனை தாசி பொன்னின்னு அந்த அம்மாவுக்கு பேர். அந்த அம்மா கூப்பிட்டீங்களா, நீ கம்பரை எப்படியாவது வழிமறிச்சு அவர்கிட்ட பேசி தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை அப்படின்னு எழுதி வாங்கிட்டு வான்ட்டார். இந்த அம்மா பார்த்தா அந்த தாசிகள் இருக்கக்கூடிய தெருவிலே கம்பர் நடந்து வந்துட்டு இருக்க பொழுது தோழியை விட்டு அழைக்க சொன்னார். தோழி போய் அழைச்சிட்டு வந்தா கம்பர் உள்ள வந்த உடனே கதவை இழுத்து தாளிட்டு இருந்தார். இப்ப சொன்னா, கம்பரே நீங்க என்னோடு கூட வேண்டும் அப்படின்னு. இவர் பார்த்தார், மறுப்பு தெரிவிச்சுட்டார், நீ அரண்மனை தாசி, நான் உன்னோடு கூடுவது என்பது ஆகாது, முடியாதுன்னு. அப்ப பார்த்தா, அப்ப என்னோடு கூடவில்லை என்றால் தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை அப்படின்னு எழுதி கொடுங்க. சரி போனா போட்டுன்னு எழுதி கொடுத்துட்டாரு. இன்னும் ஒரு வழி இல்லையே, எழுதி கொடுத்து இவர் போயிட்டாரு. போன பிறகு இந்த அம்மா என்ன பண்ணினா, மன்னர்கிட்ட கொடுத்து ஊரையே கூட்டிட்டா. கூட்டி போய் சொன்னானா, கம்பர் மிகப்பெரிய ஆளு, தமிழ் பாடக்கூடிய வல்லவர் அப்படி எல்லாம் சொல்றீங்களே பெரிய ஆளுன்னு, அவர் பண்ண காரியத்தை பார்த்தீங்களா, தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு. கம்பர் வந்தாரு, எந்தவித சலனம் இல்லாம சொன்னாரா, தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமைன்னு நான் தான் எழுதினேன். எந்த தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமைன்னு எழுதினேன், தாய் என்றால் உலகம், சி என்றால் மகாலட்சுமி, பொன்னை வாரி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி என்ற பொன்னிக்கு தான் கம்பன் அடிமை என்று எழுதினேனே தவிர இந்த தாசிக்கு கிடையாது அப்படின்னு மறுப்பு சொன்னாரா. அதுக்குதான் மன்னன் பாடினாரா, மாற்றிடும் மாற்றுவர் பொருள் கொடாவலில் தூற்றிடும் தூற்றுவர், சொன்ன சொற்களை மாற்றிடும் மாற்றுவர், கூற்றிடும் மாவளர் கொடியவர் என்ன. அதுக்குதான் இவர் திரும்பி பாடினாரு, மன்னவனும் நீயோ வல்லாடு மனதோ உன்னை அறிந்தோ நான் தமிழை ஓடினேன், என்னை ஏற்றுக்கொள்ளாத வேண்டுண்டோ உண்டோ புறஞ்சேற்றுக் கொள்ளாத கொம்புன்னர். நீ இல்லாட்டி எனக்கு நாடு இல்லையா போக்காண்டு போயிட்டார். அவர் அதுக்கப்புறம் எங்க போனாரு, என்ன செஞ்சாரு, யாரை பார்த்தாரு, அதன் பிறகு சுவர் எழுத்துறதுக்கு ஒரு கவி பாடினாரு. இப்படிலாம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. சம்பவங்கள் வாழ்க்கையை தீர்மானிச்சிருக்கு. பாருங்க, பல விஷயங்களை பேசுறாங்க. இவ்வளவுதான் படிச்சிருந்தா பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய வள்ளுவ பிறந்தகை திருக்குறளை கொடுத்தாங்க. ஆனா அத்தகைய குரலை கொடுத்தது பத்தியில அந்த குரலை கூட ஞாபகம் வச்சுக்கிறது இந்த காலத்துல எளிமையா இருக்காது. அதையும் மறக்கக்கூடிய சூழ்நிலை அறம் செய்ய விரும்பு அப்படிங்கக்கூடிய ஒரு குறிப்பறிந்து சுருக்கமா கொடுத்தாங்க. அதை அவை பிறந்தது காரணம் என்ன, அவர் குறைஞ்ச வரியை போட்டவர். நிதியமைச்சர் சொன்னோம்னா குறைந்த வரிகளை சொல்லக்கூடிய நிதியமைச்சர் வள்ளுவர் வந்திருக்காங்க. அதை காட்டிலும் ரொம்ப சுருக்கமா ஒரு வரி போடணும்னு கேட்டீங்கன்னா அது அவையாகப்பட்டவர். அத்தகைய பெருமை இருக்கு. அதான் அத்தகைய சிறப்பு கொடுத்த அவை தான் பெரியவள் அப்படின்ற என்ன யாருக்காம படிச்சிருந்தா கொஞ்சம் ஆணவம் எல்லாம் வருத்தம் செய்யும். ஆனா ஆணவம் இருக்க வேண்டிய இடத்துலயே பல கருத்துக்கள் தெரிஞ்சு இருக்கு. கருத்துக்கள் தெரிந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டா தன்னை எறியாமல் ஒரு பிரச்சனை. இப்ப பாருங்க, அவை போயிட்டு இருக்கான்னு சொன்ன மாதிரி பழம்பொரு சொல்லையில முருகப்பெருமான அப்பட்ட மாடு வைக்கிற இடத்துல இருக்காரு. அப்பதான் களைப்பு நமக்கு ஒன்று இருக்கிறார் பாட்டி, மேல இருந்து கட்டணம் என்ன பாட்டி ரொம்ப களைப்பா இருக்கையில உங்களுக்கு எதுவும் வேணுமா, பழங்கள் உணர்த்து விடவா அப்படின்னு கேட்கும் பொழுது அவனை பார்த்திருக்கா, பசி தாகா இந்த மயக்கத்துல நம்மளுக்கு தான் உணவு கிடைக்குது, சரி கொடுப்பாட்டு கேட்க. அப்பதான் சுட்ட படம் வேண்டுமா சுடாத படம் வேண்டுமா அப்படின்னு முருகப்பெருமான் கேட்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு, மேல இருக்கக்கூடிய யாரு மாடு வைக்கக்கூடிய சிறுவனா இருக்காரு. சுட்ட படம்னா என்ன, சுடாத படம்னா என்னன்னு கேட்டுக்கிறான். மற்ற போய் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற எண்ணத்துல என்ன பண்ணிடலாம், சரி சுட்ட பழத்தை போடுப்பான்னு சொல்ல. பாருங்க, மேல இருந்து நாவற்கனிகளை ஊத்து விடுறாங்க. அப்ப கனிகள் கீழே விழுகுது, கனிகள் மேல மண்ணு ஒட்டுது. மண்ணு ஒட்டினா என்னாச்சு, மண்ணை எடுத்து எப்படி இருந்தாலும் ஊதிதான் சாப்பிட முடியும். பழத்தை அப்படி கையில் எடுத்து ஊதுகிறாள். ஊதும் பொழுது மேல இருந்த சிறுவன் கேட்ட என்ன பாட்டி பழம் சுடுகிறதா அப்படின்னு கேட்டா அப்பதான் அவளுக்கு ஞானம் பார்த்துச்சு. ஆகா, உலகத்துல எப்பேற்பட்ட புலவன் நம்மகிட்ட பேசுறது கண்டடி தண்ணி இருப்பான். ஆனா நம்ம என்னாச்சு, கருங்காலி கட்டைக்கு நானா கூடாது இரு கருணை தண்டிப்பு நானும் பெருங்காலி காட்டி காரணம் வைக்கின்ற காலைகளுக்கு தோற்று இன்று ஈரவு துஞ்சாது எண்கள் அப்படின்னு பாருங்க. இப்படிப்பட்ட புலவர்கள் ஆட்சியாண்டவனால ஆனா இந்த சின்ன பையன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சூட்சமா சொல்லிட்டானே, இன்னைக்கு 2 நாளைக்கு நான் தூங்க முடியாதுடா, அதை இன்று இரவு துஞ்சாதி எண்கள் அப்படின்னு பாடிட்டா. அப்ப பாருங்க, பெருங்கொண்ட ஆணவத்தை பிடிச்சவங்க கூட ஆணவத்திலிருந்து விடுபட கிடைத்தவங்க. இப்பதான் மோட்சத்தை கொடுத்தாச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூட்சமத்தை நீ செஞ்சிருக்கீங்கன்னா நீ சாதனப்பட்ட ஆளாக இருக்க முடியாது. யார் பாடி அருள் கூர்ந்து எனக்கு உனது வடிவத்தை காட்டு சொன்னது முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். அப்பேற்பட்ட தமிழே வடிவான முருகப்பெருமான் பாருங்க, இந்த உலகத்தில் தமிழுடைய பெருமையை எடுத்து சொல்றது அவங்கதான். தமிழ் சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிலர் அந்த தலைநிமிர வைக்கக்கூடியதுக்கு பாடுபடக்கூடியது இறைவனாகப்பட்ட காட்சி கொடுத்திருக்காரு. தமிழ் மொழியில மட்டும்தான்
செய்தது தவறாக இருந்தாலும் குற்றம் குற்றமே சொல்லக்கூடிய ஒரு தகுதி எங்க இருந்திருக்கு? எத்தனையோ கடவுளை பெருமைப்படுத்தி பாடியிருக்காங்க. ஆனால் கடவுளே ஒரு தவறு செய்தாலும் அது தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய வல்லமை மொழிக்கு கொடுத்திருக்காங்கன்னா கடவுளுக்கு முன்னாக மொழியை நேசித்திருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டில் இருந்திருக்கிறார்கள். அதெல்லாம் தமிழ் பற்றாளர்கள் பெருமையாளர்கள் வாழ்ந்த இந்த நாட்டில் நீங்க இருக்கிய அதனால அம்மா அப்பா பேர் கடவுளை வந்து இசைய வைக்கணும் அப்படின்னா இசையால் தான் இசைய வைக்கணும். அந்த இசையை மட்டும் வைத்து இசை வைக்க முடியுமானா முடியாது. இசையும் தமிழும் சேரணும். இசையா ரசமாதான் உலகம் அது அப்படின்னு அதனாலதான் பாருங்க கொண்டு போய் என்ன பண்ணாங்க, சுண்ணாம்பு காலவாசம் சொல்லுவாங்க தெரியுமா? சுண்ணாம்பு அதாவது சுற்றி எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கரமான அவ்வளவு தாங்க முடியாத அளவுக்கு வெப்பமாக இருக்கும். கண்டிப்பா அந்த வெப்பமான இடத்துல கொண்டு போய் யார் அப்படின்ட்டாங்கன்னா திருநாவுக்கரச பெருமான். ஏன் அப்படின்னா முன்பு வரைக்கும் சமணமே உயர்ந்ததுன்னு பேசிக்கிட்டு இருந்தவரு திடீர்னு இறைவனுடைய அருளாலே சூளை என்ற நோயை கொடுத்து ஆட்கொண்ட இறைவனையே பற்றி பாட ஆரம்பிச்சுட்டார். சைவமே உயர்ந்ததுன்னு. இது யாருனால பொறுத்துக்க முடியல? சமணர்கள்னால பொறுத்துக்க முடியல. உடனே பல்லவ மன்னர்கள் போய் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி திருநாவுக்கரசர் அப்ப என்ன பண்ணிட்டாரு, எங்க கூட இருந்துட்டு சமண மந்திரங்கள்லாம் நிறைய கத்துக்கிட்டு இப்ப போய் சமண மதத்தை பத்தி பிரச்சாரம் பண்ணாம சைவ சமயத்தை பத்தி பிரச்சாரம் பண்றாரு. அதனால அவருக்கு தக்க தண்டனை கொடுக்கணும்னு ஒவ்வொரு தண்டனையா கொடுக்குறாங்க. அதுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான தண்டனை தான் நான் சொன்ன மாதிரி அதிக வெப்பமான ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. ஆனா அதுவும் எப்படி இருந்ததா? இசை தமிழால் வீழ்ந்ததா? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதெங்களும் நீங்கிட வேணிலும் மூசு வண்டனை பொய்கையை போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலேன்னர். மாசில் வீணை மாலை மதியம் இதெல்லாம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இனிமையான ஈசன் எந்த இணையடி நிழலை ஈசனுடைய திருவடியில் இருக்கிற மாதிரி இதெல்லாம் எனக்கு இருக்கும்னு சொன்னார். அது மாதிரி அந்த வெப்பம்லாம் தணிந்து குளிர்ச்சியாக மாறியதான். இது அங்க மட்டும் கிடையாது, நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இந்த ஒரு பாடலை பாடினாலே போதுமா? மழை போல வரக்கூடிய துன்பங்கள்லாம் பனி போல நீங்கி போயிடுமா? உண்மைதானே? அந்த அளவுக்கு சிறப்பு எல்லாம் கொடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த சமயத்துல கூட இன்பமா பாட முடியுமா அப்படின்னு அவர் பாடிங்க. இப்ப இந்த மாசி வீணையும் மாலை மதியம் அதெல்லாம் குளிர்ச்சி தரக்கூடியது, இனிமை தரக்கூடியது. ஆனா இந்த மாதிரி கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கூட அந்த இறைவனுடைய நினைப்பொழி பாடும்போது இனிமை தருகிறது. காதலாகி கசிந்த கண்ணீர் வழங்கி ஓதுவார் தம்மை நன்னறி பிடிப்பது வேதம் நாட்டிலும் மெய்ப்பொருள் ஆனது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு ஞான சம்பந்தம் முதல் கொண்டு இறைவனுக்கு பெருமைப்பட்டிருக்காங்க. பெருமையின் பாடிகள் உலகத்தில் இருக்காங்க. இன்னைக்கும் தமிழுக்கு பெருமை செய்தவர்கள் வாழ்கிறார்கள், தமிழுக்கு தொண்டு செய்பவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் உன்னதமான ஒன்று. உலகத்தில் மொத்தம் ரெண்டே அறிவு தான். ஒண்ணு சேமித்த அறிவு, இன்னொன்னு சிந்தித்த அறிவு. நம்ம சேமித்த அறிவு மற்றவர் சிந்திக்கத்தக்கக்கூடியதா இருக்கணும், மற்றவர் சிந்திக்கத்தக்கக்கூடிய அறிவை நம்ம சேமிக்கக்கூடியதா இருக்கணும். அப்படின்னா தான் அறிவுக்கு ஒரு பெரிய மோட்சம். அது போல இந்த அறிவான உலகத்தில் உங்களை விட்டுக்கக்கூடிய தாய்களுடைய யாரு வைரமான வரிகள் இல்லையா? இந்த உலகத்திற்கே பெருமை செய்யக்கூடிய வரிகள். இப்படிப்பட்ட கவிஞர்கள் வாழ்ந்தாண்டு நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவர் தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பேச்சாளர்கள் கூட அனைவரும் எதிர்பார்த்து கண்ணதாசன் காத்திருக்கும் போது ரொம்ப நேரம் சென்று வந்திருக்காரு. கூட்டமே கூடியிருக்கு. கூட்டமே கூடியிருக்கும் போது என்ன எப்படி நல்லா பேசக்கூடிய கவியரசர் காலமாக வந்துட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்து ஒரு வருத்தம் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி வந்துட்டாரு அப்படின்னு. அப்ப ரொம்ப நேரம் சென்று வந்து ஒரு முதல்ல பேச்ச தொடங்குறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதம் பிடிக்கும். சிலருக்கு கிறிஸ்தவ மதம் பிடிக்கும், சிலருக்கு இந்து மதம் பிடிக்கும், சிலருக்கு புத்த மதம் பிடிக்கும். எனக்கு பிடித்தது தாமதம் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அப்ப அழகத்துல வந்து கைத்தட்டா வச்சு என்ன காரணம்? சொல் நய வேணும். அதனால சொற்பொழிவு வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியாதவங்கள சொற்களை பொழிவாக கையாளணும். அதை சொற்பொழிவுக்கு அழகு. சில பேர் கரடுமுறையா கையாண்டோம்னா அது சொற்பொழிவா இருக்காது. அது சொற்பொழிவிலே பேர் வச்சிருப்பாங்க. நாணயம் வேணும். எதுக்கு ஆமாங்க, நோட்டுக்கு ஓட்ட போட்டுட்டோம்னா அந்த இடத்துல என்ன ஆட்சி செய்யும்? சில்லறைகள் தான் ஆட்சி செய்யும். சில்லறைகள் ஆட்சி செய்யற இடத்துல நாணயத்தை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப எந்த இடத்துல நம்ம கட்டுக்கோப்பா இருக்கின்ற தன்மையை தெரிந்து கொண்டால் வாழ்க்கை இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி பாருங்க, நாணயத்தை எதிர்பார்த்து முடிக்கிறேன் பெருமண்டாங்க ரொம்ப நாள் பட்டு வச்சிருக்காங்க. அப்படி ஒரு மாமியார்
மிகச்சிறந்த மாமியாருக்கு ஒரு சின்ன நடப்பு. 3 மருமக நம்ம மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கா, எவ்வளவு பாசம் வச்சிருக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப நீங்க சொன்னீங்க நாணயம்னு, ஒருத்தர் மேல எவ்வளவு நாணயம் இருக்குன்னு சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாமியாருக்கு மொத்தம் 3 மருமக சும்மா இருப்பானா? இந்த 3 மருமகளுக்கு நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கா நம்ம சுதாரிக்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவர் பெரிய பணக்காரர் மாமியார் மருமகனை ஒருத்தரை கூட்டிட்டு படகு வழியா படகு பயணித்து போயிருக்காரு. போகும்போது பாருங்க, அந்த படகு மாமியார் தப்பி தவிர கீழே விழுற மாதிரி விழுந்து அவளே விழுந்து நம்ம மருமக என்ன பண்றா, விழுந்து அத்தை விழுந்தாலே அவளை காப்பாற்றணுமே அப்படின்னு தூக்கி காப்பாற்றணும் பாருங்க. மறுநாள் காலையில மிகப்பெரிய அற்புதமான ஒரு சிற்றுண்டு அவருக்காக சொன்னோம்னா காரு அருமையான உனக்காக ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு, வச்சுக்கப்பா மாமியாரின் அன்பு பரிசு அப்படின்னு கொடுத்துட்டாரு. மாமியார் அன்பு பரிசு கூட முதல் மருமே வாங்கிட்டு போயிட்டார். 2வது மருமைக்கு அதே மாதிரி அதே படகுல ஏற்றிட்டு போக மாமியார் அதே போல கீழே விழுக மருமையை பார்த்துட்டு அத்தை கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லி புடி எடுத்துட்டு அத்தையை காப்பாத்துறேன் அத்தை மறுநாள் காலையில அவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு காரு, அத்தையின் மாமியாரின் அன்பு பரிசு அப்படின்னு கொடுக்க. 3வது மருமை 2 பேருக்கு கொடுத்து முடிச்சாச்சு. இப்ப 3வது மருமை, இந்த 3வது மருமை அதே மாதிரி படையில ஏத்திட்டு போறாங்க. அதே போல தப்பி விழுகிற மாதிரி அத்தை வேலை கீழே குதிச்சோட பாருங்க, கடைசியில உள்ள மூழ்கிற தொட்டி நான் காப்பாற்றவே இல்லை. கடைசி மூழ்கிற தொட்டி நான் காப்பாற்றவே இல்லை. அவன் பார்த்துட்டே இருக்கேன், என்னடா ஒண்ணுமே பண்ணல. அத்தை உரைச்சு பார்த்து கடைசி சாதி மருமையில பார்த்துருக்காரு. அப்பதான் அவன் சொல்லியிருக்கேன் அத்தையை பார்த்து, செத்து தொலை, எனக்கு கார் வேணாம் ஒண்ணு வேணாம், நான் கடைசி வரைக்கும் சைக்கிள்ல போய்க்கிறேன், மகளாடி வளர்த்து வச்சிருக்க மக அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டு அதே மாதிரி அத்தையும் செத்து முடிச்சிட்டாரு. அத்தை செத்து போச்சு. 2 நாள் காலையில அதை வீட்டுக்கு முன்னால பல வழக்கில் ஒரு கார் முன்னால நிற்குது. அது எழுதி இருந்துச்சா, மாமனாரின் அன்பு பரிசு. அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்படா அந்த கூத்து போகணும். அது மாதிரி யாருடைய நாணயம் எப்படி இருக்குன்னு அவங்களாச்சும் தான் தெரியுமே தவிர நமக்கு சில சந்தர்ப்பங்கள் மூலமா தெரியாதுமா. அப்படி கிடையாது. எப்படி எல்லாம் சூழ்நிலை இருக்கு, சூழ்நிலை தான் ஒரு மனுஷன் நிர்ணயிக்குது இல்லையா? சொன்னீங்க நாணயத்தை பத்தி, அதுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால நாணயத்தை சிறப்பா பேசுறீங்க. நாணயத்தை பத்தி நீங்க சொன்னீங்க. பொதுவான ஒரு பொருள் இருக்குன்னு வைங்களேன், இப்ப நீங்க மாமியார் செத்தா சரின்னு மாமனாருக்கு ஒரு நினைப்பு. எல்லா உறவும் ஒரு காலகட்டத்துக்கு மேல அப்படின்ற மாதிரி ஆயிட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எதுவுமே இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு. பொருள் மாறி இடத்துக்கு வேற இடத்துக்கு போகத்தா சிறப்பு. சலவை தொழிலாளி நடந்து வரும் பொழுது பாருங்க, அவர் கையில ஒரு கல் கிடைச்சு, சரி பல நின்றுது வைரக்கல். இந்த வைரக்கல் எடுத்தோன்னா அவருக்கு இது என்னன்னே தெரியல, அதோட மதிப்பு அவருக்கு தெரியாது. வைரக்கல் தான் அப்படின்னு அவருக்கு தெரியல. இருந்தாலும் பார்த்தோம் இவருக்கு ஏதோ பணத்துக்கு கொடுத்தோம்னா காசு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு பண்றாரு. என்ன செய்யலாம்னு கொண்டு போய் ஒரு கடையில ஒரு பல்பொருள் அங்காடி அந்த மாதிரி ஒரு கடையில கொண்டு போய், இது பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கு, இதை வச்சுக்கங்க, வச்சுட்டு எனக்கு பணம் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவன் எடுத்து பாத்திருக்கான். பார்த்தோம்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இது சரியான வைரக்கல், இதை கொண்டு போய் வெளியில விட்டோம் அப்படின்னா பல லட்சத்துக்கு போகும். இது இவங்கிட்ட கொடுத்து என்ன பண்ண, இவனை எப்படியாவது ஏமாத்தி வாங்கிடலாம் அப்படின்னு இவன் பார்த்தா, சரிப்பா ஒரு 80 ரூபா கொடுக்குறேன், கல்லை கொடுத்துட்டு போறியான்னு. அப்ப அந்த கல்லை கொடுத்தேன்னு சொன்னா, 80 ரூபாயாங்க, மட்டமா ஒரு 100 ரூபா கொடுத்துருங்க, 20 ரூபா தானே, 100 ரூபாயா கொடுத்துருங்க. அதே மாதிரி அதெல்லாம் முடியாது, 80 ரூபா தான் தருவேன், 80 ரூபாய்க்கு மேல 10 பைசா கொடுக்க முடியாது அப்படின்னு. இல்லங்க 100 ரூபா கொடுத்தாதான் கொடுப்பேன், இவன் மம்மு பண்ண. அப்பதான் அவன் கல்லை எடுத்துட்டு போட்டான், இவனு கல்லை எடுத்துக்கிட்டு வந்துட்டான். இவனுக்கு என்ன நம்ம கடைக்காரனுக்கு எங்க வித்தோம் நம்ம கிட்ட வந்துருவியான்னு நடப்பு கொடுத்து விட்டானா, இதை கொண்டுட்டு அவன் இன்னொரு கடைக்கு போனான். அங்க போய் கொடுத்தோடனே அவன் பார்த்தான், அடடா பல லட்சத்துக்கு போகும் போலயே, எவ்வளவுப்பா எதிர்பார்க்கறேன்னு கேட்க, ரொம்ப வேணாங்க ஒரு 100 ரூபா கொடுங்க. இப்படி ஒரு முட்டாள் வேலை இருக்கானே, 100 ரூபாய்க்கு போய் வைரக்கலை விற்கிறானே, எது எப்படியோ நமக்கு வந்தா சரின்னு 100 ரூபாயை கையில கொடுத்து வைரக்கலை வாங்கிட்டேன். இப்ப கொடுத்துட்டு வந்தியான்ல, இந்த முத கொண்டு போய் கடையில ஒருத்தர் கொடுத்தியான்ல, அவன் போய் இவன்ட்ட கேட்டிருக்கான், ஏடா முட்டா பையல பல லட்சத்துக்கு போக முடியாது, அதை போய் வெறும் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, உன்ன மாதிரி ஒரு முட்டாள் உலகத்துல இருக்க முடியுமான்றீங்க. அப்பதான் அந்த சலவை தொழிலாளி சொன்னாரு, முட்டாள் நானா நீயா, அந்த அது வைரக்கல் தான், அதனுடைய விலை மதிப்பு பல லட்சத்துக்கு போகும் அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா உனக்கு தெரியும். தெரிஞ்ச நீயே 20 ரூபாய்க்கு என்கிட்ட பேர பேசிட்டு அந்த 20 ரூபாய்க்காக பல லட்சம் சொத்து உள்ள அந்த வைரக்கல்லை விட்டுட்டியே, இப்ப நான் முட்டாளா நீ முட்டாளான்னு திருப்பி கேட்டாங்க. இப்ப எப்பயுமே ஒரு பொருளோட மதிப்பு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த மதிப்பு தெரிஞ்சவங்க அதை சரியா பயன்படுத்திக்கிறமா இல்லையா? அப்ப மதிப்பு தெரிஞ்சு விட்டு நீனே முட்டாளா போயிட்ட அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். என்ன அர்த்தம், ஒரு பொருளோட மதிப்பு தெரிஞ்சதை விட்டக்கூடாது, தெரியாம உங்களுக்கு தவறு இல்லையே. ஆனா சில பேர் யார்கிட்ட போட்டி போடுறோம் தெரியாம போட்டி போடுறதுனால பல பிரச்சனை. மதிப்பு தெரிஞ்சு நம்ம பேசி பழகிறத
மதிப்பு தெரியாம அதனுடைய எண்ணிக்கை என்ன அதனுடைய பலவீனம் என்னன்னு தெரியாம போராடுவார். இப்ப பாருங்க ஒரு பாம்பு வழியில போயிட்டு இருக்கு. பாம்பு வழியில போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாருங்க அது வாழ்ல திடீர்னு ஒரு கீறி இருக்கு. ரத்தம் வந்துருது. என்னடா கீறி நம்ம வாழ்ல ரத்தம் வருது அப்படின்னு பின்னாடி சொல்லி பார்த்தா ஒரு கத்தி. அந்த கத்தியை பார்த்துச்சு. ஏன் வாழ்ல கீறிட்டியா அவ்வளவு பெரிய அப்படின்னு வாழை நோக்கி ஒரு கொத்து கொத்த வாய் வச்சு வாய் வச்சு பாம்பு சும்மா இருக்குமா? ஏன் வாழை கிழிச்சிட்டியா? உன்னை எனக்கு சும்மா விட மாட்டேன் கத்தி கழுவி சண்டை போட துண்டு துண்டா வெட்டு போட்டு போச்சு. நம்ம யாரோட போராடுறோம் யாரை எதிர்த்து நிக்கிறோம்னு தெரியாம போராடுறோம்னா விளைவு யாரை பாதிக்கும் அப்படின்னு நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும். சமயோஜித புத்தியோடு தெரிஞ்சிருக்கணும். ஒரு மன்னர் இருக்காரு. இந்த மன்னருக்கு பாத்தீங்க அப்படின்னா புகையிலை பழக்கம் இருக்கு. சரி. இது அமைச்சருக்கு பிடிக்கவே இல்லை. மன்னர் அடிக்கடி போய் கோயில போட்டாரு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு 2 பேருமா நடந்து போயிட்டு இருந்தாங்க. நடந்து போகும்பொழுது பாருங்க வழியில புகையில செடி பார்த்தோன்னா மன்னன் இறங்கி எப்படி சுவாசம் பண்ணி நின்றுருக்காரு. இப்பதான் இந்த அமைச்சர் கேட்டாரா இந்த புகையிலையெல்லாம் எப்படிதான் போடுறாங்களோ தெரியல மன்னன். இந்த புகையிலையெல்லாம் கழுதைக்கு கூட பிடிக்காது அப்படின்னு இருக்காரு. அப்புறம் அவர் திருப்பி கேட்டிருக்காரு கழுதைக்கு பிடிக்காதுதான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கேட்டிருக்காரு திருப்பி. இப்ப இந்த வாசகமே பாருங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னா என்ன அர்த்தம்? கடுகு அப்படின்ற ஒரு வகையான கோரை புள்ள தைக்க அதுல இருந்து ஒரு வகையான கற்பூர வாசனை வருமா. அதுதான் நாளையில மருவி எப்படி ஆயிடுச்சு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர கழு தைக்க தெரியுமான்றத மாத்தி கழுதைக்கு தெரியுமா மாத்திட்டாங்க. நிறைய மாறி இருக்கு. இந்த புண்பட்ட மனதை புகவிட்டு ஆத்துனதை புகை விட்டு ஆத்து மாத்தியாச்சு. அது தப்பு. புகவிட்டு ஆத்துனா என்ன புகவிட்டு ஆத்து? ஒரு மனசு சரியில்லையா ஒரு நாடக நிகழ்ச்சி பார்க்க உனக்கு பிடிச்சிருக்கா அந்த இடத்துல உன் மனசை புகவிட்டு ஆத்திக்க. ஒரு கச்சேரி மக்களை பிடிச்சிருக்கா அந்த இடத்துல உன்னுடைய மனதை புகவிட்டு ஆத்திக்கிறத புகை விட்டு ஆத்தி மாத்தி தன்னுடைய கவனத்தை வேற பக்கம் செலுத்தி அந்த புண்ணான நெஞ்சத்தை மாத்திக்கின்றதை இப்படி சொல்லி இப்படி மாறி போச்சு. இன்னொன்னு சொல்லுவாங்க அப்பனுக்கு வாழ்வு வந்தா அத்த ராத்திரியில உடவுடிப்பான்னு சொல்லி வச்சு இப்ப மாத்திட்டாங்க. ஆனா சொல்லப்பட்ட பழமொழி அப்பனுக்கு வாழ்வு வந்தா அத்த ராத்திரின்னு கொடை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட தன்மை இருக்கு. இப்படின்னா நிறைய இருக்கு. அம்மா நிறைய தவத்திற்கு தமிழுக்கு குணத்திற்கு சவத்திற்கு சகலத்திற்கு சுவைகள் சுகங்கள் திக்குகள் கிரகங்கள் பசி வந்திட ஆபத்து புதவாத அது பசி புதவாத தாகத்தை தீராத தடுத்த முடியாத கோபத்தை இறக்கா குருமணி கொள்ளா பாவத்தை தீரா இருந்த தக்க சமயத்தில் தேவாமிரதமா இருந்தாலும் தேடும் போது கிடைக்கல. உலகில்லாத அரசன் வீரம் காப்பில்லாமல் விளைந்த பூமி கரையில்லாமல் பிரிந்த ஏரி கோப்பிலான் கொண்ட போல குருவிலான் கற்ற ஞானம் ஆப்பிள்ளாத சகடு போலே அடியில் வென்று உடைக்கலாமே. இதெல்லாம் தக்க சமயத்துல ஆப்பிள்ளாத சகடு அச்சாணி இல்லாம போற வண்டி நல்லா இருக்குமா? போற வழியில போய் கலந்துருமா? அதோட நம்மளுக்கு தகுதியான ஒரு பொருள் இருந்தா தான் வாழ்க்கை திறந்த முடியுமா? சரிங்க சுவாமி. அதனால நீங்க வந்திருக்கீங்க காவலுக்கு. தொண்டை நாடு கேட்டுமா? அம்மா பேர் என்ன சொன்னீங்க? நங்கை கோமினி. அப்பா பெயர் நம்பி. வந்திருப்பது காவல். திணைக்காவல் வந்துட்டு இருக்கீங்க. திணைக்காவல் செஞ்சுட்டு இருக்கீங்க. திணைக்கு மறுபெயர் ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. ஒழுக்கத்தோட வாழ்க்கையை கட்டி கொடுத்தோம்னா வாழ்க்கை சீரா இருக்கும். சாமி ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமில்லையா? திரை காக்கும் காப்பை எவன் செய்யும் மகளிர் திரை காக்கும் காப்பை தலையினாரே வள்ளுவர். ஆமா. எந்த அளவுக்கு ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பு ஒழுக்கமும் முக்கியம் தன்னுடைய வாழ்க்கைக்கு. அதனால ஒழுக்கத்துக்கு ஒரு அதிகாரமே கொடுத்து பெண் வளர்த்தினாரு. அப்படி வள்ளுவர் பிறந்தகை வாழ்ந்த பூமி இந்த பூமி. பூமியினுடைய சூட்சமத்தை அறிந்திருந்தால் கூட பெண்களுக்கு உண்டான பருவம் 7 பருவம் சுவாமி. என்னென்ன பருவம்? வேதை பதுமை மங்கை மடத்தை அறிவை தெளிவை பேரிடர்கள். தாங்கள் அடைந்திருப்பது நான் அடைந்திருக்கும் பருவம் மங்கை பருவம் 13 வயது. 13 ஏத்துக்கலாம் பிரச்சனை. ஏன்னா காற்றுள்ள போதே கடவுளுக்கும் போதே வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதே வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா பயன்படுத்திக்கிறோம். சரி வாய்ப்பு போனா வராது. சில பேர் வாய்ப்பு நடுவ விட்டுட்டாங்க. இதுல இருந்து அம்பு போனா வராது, உயிர் போனா வராது, மானம் போனா வராது, நேரம் போனா வராது, வாயில இருந்து சொல்லு போனாலும் திரும்பி வராது. போனா வராத பல விஷயங்கள்ல வாய்ப்பு ஒண்ணு. அப்பேற்பட்ட வாய்ப்பை தவற விடக்கூடாது. வாய்ப்பு எப்ப வேணா வரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இனி வர காலத்துல வாய்ப்பு வருமானம் எதிர்பார்க்க கூடாது. வாய்ப்பு இன்னும் உருவாக்கல அந்த மாதிரி சூழ்நிலை. நடந்தாத்தே பாதம் வருன்ற சமயத்தில் நடந்தாத்தான் நல்லா இருக்கு. யாராவது நடப்பாங்களா உட்கார்ந்து நடக்குமா அது நடக்கிறதா பாத்துக்குவோம். அந்த மாதிரி சூழ்நிலையா இருக்கு. அதனால பெருமையான பெட்டி உங்களுடைய பருவத்தைக்கு மழை எதிர்பார்த்து மாப்பிள பார்த்து வந்திருக்கீங்க. திடீர்னு எப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? நீங்க மாப்பிள பாட்டத்தை நினைச்சா கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. அதிர்ச்சியா? ஆமா. பேரதிர்ச்சியா இன்ப அதிர்ச்சியாமா? இல்ல நீங்க மாப்பிள பேரை சொல்றத வச்சுதான் இருக்கு. அது பேரதிர்ச்சியா இன்ப அதிர்ச்சியா? இந்த மாப்பிளோட பேரை சொன்னாவே பிடிக்கும். அப்படி ஒரு பேரா? அப்படி ஒரு பேரா? என்ன சொன்னாலே பிடிக்குன்னா அது என்ன பேர் சொல்லுங்க. எல்லா காட்சியும் கேட்டுக்கலாமா? அவரோட தெய்வீக பேராட்டல மேல வணக்கம் பள்ளிக்கிட்ட கல்யாணம் அட பின்னியுள்ள பேரடங்க பாட்டானோ
சிறப்பு வந்து கூடுமா முருகனை பத்தி பாடும் பொழுது வள்ளியோட முகம் அப்படியே மகிழ்ச்சியா முருகனை பத்தி பாடினா இந்த முருகன்ற பேரை கேட்டாலே எனக்கு மகிழ்ச்சி தெரியுமா? நான் வந்திருக்கிறதே முருகனுக்காக தான். இந்த பிறவி எடுக்கிறதுடைய நோக்கமே முருகன் அடுத்தடவை வணங்கிக்கிட்டே இருக்கணும்ன்றதுதான். வணங்குங்க, அதை அடைங்க. கிடையாது, எதை எதை எங்க வச்சு பார்க்கணும் அப்படின்றது. தங்க செருப்பான தலைக்கு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. தங்க செருப்பா இருக்கிறதுக்கா தலையில வச்சுக்க முடியுமா? தீயில இட்ட நீ திருப்பி வருமா? என்ன சொன்னீங்க? எல்லாமே அவன் தான். எல்லாமே அவர் தான். இறைவன் அவர் தான். இஷ்ட தெய்வம் எல்லாமே அவர் தான். கட்டிக்கிற முடியாது. கணவனாக முருகனை யோசிக்கிற எப்ப பார்த்தாலும் என்ன எல்லாரும் கட்டிக்கிற முடியாது. இது என்ன உங்களுக்கு பிரச்சனை? மாற்றத்துக்காக வேணா நான் புடிச்சிருக்கேன் கட்டிக்கிறேன்னு சொல்லுவா சுவாமி. சந்தோஷம் எல்லாருமே சொல்றீங்க எத்தனை முருகனை பாத்துக்கிடுவான் கட்டிக்கிடுவான் அவர் வந்து விருப்பமா இருக்க மனசு நினைச்சுக்கிறேன் சொல்றீங்கல்ல. ஏற்கனவே முருகனுக்கு நிறைய பொண்ணு படுத்தாங்க வந்தீங்களா? ஏற்கனவே பொண்ணு வந்து இருக்கு அவருக்கு. அது வேற கதை. இல்ல வேண்டாம். வேண்டாம். முருகப்பெருமானை கட்டிக்கிறது. ஏமா தமிழ் கடவுளா? இந்த உலகத்திற்கே தமிழ் கடவுள் முருகப்பெருமான். தமிழுக்கு முருகனுடைய பெருமை உங்களுக்கு எவ்வளவு தெரியும் எனக்கு தெரியாது. எனக்கு நிறையவே தெரியும் முருகனுடைய பெருமை. அவருடைய பெருமை சொல்றதுக்கு நிறைய அவருடைய அடியார்கள் இருக்காங்க. நிறைய நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. கந்த புராணமே அவருடைய அருளால எழுதப்பட்டது. திகட சக்கர செம்பு வைத்துலான்ற வரி எடுத்து கொடுத்ததே முருகப்பெருமான். அப்படி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரிய வந்து பெரிய புராணத்துக்கு சிவன் வரி எடுத்து கொடுத்தார வார்த்தை. அது மாதிரி கந்த புராணத்துக்கு இப்படி ஒரு வார்த்தையை எடுத்து கொடுத்ததே யாருன்னா முருகப்பெருமான் தான். அருணாகப்பட்டவன் மலை மேலிருந்து குதிக்கும் பொழுது அவளுக்கு ஞானத்தை போட்டுவா அருணகிரிக்கு மோட்சத்தை கொடுத்து முத்தத்தை ஒத்தி திரு பாடல்கள் காரணமாக திருடும் திருடன் பெம்மான் முருகன் இரவான் இரவான் சும்மா இரு சொல்லரங்கா என்றதுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே அப்படின்னு பாடினார். சாதாரண தெய்வம் கிடையாது முருகன். செந்தியலுக்கு சொந்தம் இருக்கேன். அதற்கு பெருமையான தெய்வங்களை வாழக்கூடிய ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 12 வருடங்களாக இந்த உலகை மறந்து எழுதினார். அவனிகளிலே பிறந்து மதலை எனவே தவிழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞோனார். அருமலையே மிகுந்து குதிரை மொழியே புகழ்ந்து அறிவதமதாய் பிறந்து 16 சிவகலைகள் ஆகவங்கள் மிகவும் வரை ஓடி வந்த திருவடிகளை நினைந்து துதியாமல் பெருமையர்கள் ஆசை மெஞ்சி வெகுரோடையாய் ஒன்று திருமடி ஏனை உங்கள் அடி சேராய் மௌன உபதேச சமூக மதியரின் வேலை தும்பை மணிமொழியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒருபுறவதாக வந்த மனைவிகள் குமார குந்த வடிவேடா பவுனி வரவே உகந்த மயிலின் செய்ய திகழ்ந்து படி அதிரவே நடந்த கடல் வீரா பரமபதமே சரிந்த முருகனிடவே உகந்து பழனி மலையே நடந்த பெருமாளே அப்பேற்பட்ட பெருமாளை வந்து நீங்க ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு இவ்வளவு பெருமையா சொல்றீங்க. அது மட்டுமா சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும். நான் கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு பெருமையை இல்ல பெருமையை சொல்ல நீங்க ஏத்துக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு பெருமையை சொல்ற வள்ளி யாருன்னா நீ வரணும். ஏன்னா இந்த உலகத்துல அப்பேற்பட்ட பெருமை முருகப்பெருமானுக்கு ஒண்ணுதான். முருகனோட அவ்வளோ சிறப்பு இருக்கு. அழகா இருக்கு. இவ்வளவு முருகனை பெருமையா பேசுறீங்க. அப்ப கட்டிட்டா என்ன? இந்த பெருமையை பேசுறதால வேணாங்க. அவரோட பெருமை எனக்கு தெரியும். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இருக்கு. இல்ல உண்மைதான், மிகப்பெரிய பாக்கியம். இந்த உலக பெருமையை நம்ம பேசி பேசி இவரோட புடிச்சிருமோ நீங்க குருகுல பேசுறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். உண்மைதானே? உங்களுக்கு இந்த அருணகிரிநாதர் அருணனை பத்தி தெரியுமா? அருணன் உங்க பேருக்கு அவருக்கு நிறைய விட்டுருங்க. சொல்லுங்கப்பா. ஆமா அருணகிரிநாத சுவாமியை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பழமொழியோட அதனால சொல்லுவாங்க, முக்காமலம் போனதுனால அக்கான்னு சொன்னாங்க. இது என்ன இருக்கு அர்த்தம் சிலரே சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல பேசுறேன். இது அர்த்தம் சொல்லுங்க. இது எதுக்கு இப்படி சொல்றாங்க பாருங்க. பாருங்களேன், ஆரம்பத்துல அருணாகப்பட்டவன் பாருங்க தன்னுடைய வாழ்க்கையில மண் பெண் பொண்ணு இந்த 3 ஆசை கடுமையாயிட்டுன்னா வாழ்க்கை வீணா போயிடும்.
இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடாது. பெண்ணுக்கு அடிமையாக வாழ்ந்தாருன்னு கடைசி சூழ்நிலை வரைக்கும் பெண்ணாகப்பட்டவருடைய மோட்சத்திலிருந்து விடுபட்ட மாதிரி தெரியல. இறுதியாக பார்த்தா எப்படியாவது ஒரு தாசி வீட்டுக்கு அழைத்து போக சொல்லும் பொழுது நீ எதுக்கு அப்படி நினைக்கிற, இந்த சூழ்நிலையில் இப்படி நோய்வாட்டு விளக்கும் பொழுது நீ மாற்றம் நினைச்சுக்கிட்டு இருக்கியே, நான் உனக்கு அக்கா முறையாக இருந்தாலும் கூட பிறந்தவர்கள் நானும் ஒரு பெண்ணானை சொல்லி மோட்ச நோக்கி போகும்பொழுது தன்னுடைய முந்தானையை எடுத்தாலும் அக்கா. அதை பார்த்தா ஆகா இத்தனை நாள் ஞானம் தெரியாம இருந்தவே தன்னுடைய அக்காவே இந்த சொன்ன பின்னால நம்ம இந்த நிலைமைக்கு மாறாம சொல்லி புத்தி தெரிகிறான். அந்த முந்தானை என்று சொல்லக்கூடிய முக்கியமான போராட அக்கா என்னை மன்னிச்சிரு, தெரியாம அந்த தவறுக்கு பாவமாற்ற குரு, இனிமே இந்த தவறுகளுக்கு செல்ல மாட்டேன்னு அந்த சூழ்நிலையை கூட எடுத்து கூறியவர்களா வாழ்ந்தார்கள் பெருமை. இதனால இப்படி சொல்லுவாங்கப்பா. என்ன அர்த்தம், இந்த பெருமையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட பாருங்களே அருணன். அதனாலதான் திருவண்ணாமலை அல்லல்போ பல்வினைப்போ மண்ணை விட்டு பிறந்ததில்லைப்போ போகா திகரம்போ நல்ல குணவதிக ஆம் அருணை கோபுரத்தில் கேட்டா உங்க வாய்க்கு வந்ததை பேசுவீங்க. ஏதோ போனா போதே ஒரு அப்படின்றீங்க. அப்படியா ஒரு பெரிய மனுஷனாச்சே என்னப்பா சொன்னீங்க? ஒரு பழமொழி சொல்லிட்டு வண்டியை மிஞ்சி நீ பேசுறதுக்கு எந்த நேரம் இல்ல. ஆனா இதே பார்த்து நெஞ்சு போயிடறாங்கன்னு பாப்போம். கேள்வி எல்லாரும் கேட்கவா? இதுக்கு முதல் நீ சொல்லுமா என்னமே இல்ல, நீங்க இப்ப தூண்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. கேள்வி கேட்கிற அளவு பரிசு இப்ப முக்காமல மூண பிறகு அச்சான்னு சொன்னாரு. என்ன விளக்கம் நீங்க ஒண்ணும் தெளிவா சொல்லுங்க. ஒரு வார்த்தையினுடைய பொருள் நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது தவறாக இருக்கிற மாதிரி புரிஞ்சுச்சுன்னா அதை பேசக்கூடாது. புரியுதா? நான் பேசுனது தப்புதான் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அப்ப இதுக்கு சரியான தெளிவான விளக்கம் கொடுங்க. அதாவது சரிதான், அருணன் வந்து அருணகிரிநாதர் சுவாமிகள் பெண்ணித்தனாக இருந்தாரு, பெண் ஆசையை கொண்டு திரிந்தாரு. அந்த பெண் ஆசையை உணர்த்துவதற்காக தாசியோடு கூடுவதற்கு பணம் கிடையாது. அக்கா கிட்ட போய் கேட்டாரு, அக்கா பார்த்தா அக்கான்னு கூட இது பண்ணாம தாசி வீட்டுக்கு போறதே தப்பு, பணம் கேட்கறான் பாரு அக்கா கிட்டே, நானும் பெண் தானே என்னோட கூட நாமேன்னு கேட்டா. அக்காவே இப்படி கேட்டுட்டாலே மனம் வருது தற்கொலை செய்து கொள்வதற்காக திருவண்ணாமலை கோபுரத்திற்கு போனார். இதுதான் கதை. இதுல முகாமலம் போன பிறகு அக்காண்ட பார்த்தா இங்க ஐயா நீங்க நினைக்கிற தவறு. அந்த சூட்சமத்தின் அடிப்படை பார்க்கிற அந்த நவயத்துல தன்னுடைய அக்காட்ட ஒருவா தன்னுடைய அக்காட்ட ஏதோ ஓசி பாசி வாங்கிட்டு பிடிச்சி ஆட்டி நான் ஓசியில வெறும் பாசி தான் வாங்கி. சரி நீங்க வச்சிருக்கிற எல்லாமே ஓசியிலே 25 ரூபா மீட்டர். அந்த பஞ்சலட்சமே 25 ரூபா. அந்த குண்டா மாதிரி வச்சிருக்காருல்ல, வீணையாது வீணையா? நான் கேக்குறேன் வீணையா? வீணை எப்படி இருக்குன்னு தெரியுமா? வீணை எப்படி இருக்கு தெரியுமாயா? அப்படின்னா பாத்தீங்கன்னா அப்புறம் எதுக்கு இப்ப என்னைய பார்த்து ரொம்ப பட்டாத பயந்துரும். இல்ல 8 அடி கூந்தல் வளர்த்து அன்னைக்கெல்லாம் தொங்க விட்டானா காலுக்கு கீழே வந்து விழுகும். இது வீணையா? இன்னைக்கு இதை முடியாம மட்டும் ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு என்னுடைய கூந்தலை பத்தி என்ன தெரியும்? அந்த கூந்தல் இந்த கூந்தலை வளர்த்து பாடு விட்டாங்க. ஏயா அன்னைக்கெல்லாம் ஒரு கூந்தலை எடுத்து விட்டா காலை விட்டு தனியா விழுகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையா போயிருக்கும். நம்ம நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன வச்சு இப்ப அந்த முக்காமலம் அந்த விஷயத்துக்காக முக்காமலம் போன பிறகு அக்கான்னு சொல்றா, நீங்க எப்படி சொல்லணும்? அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பின்பற்றாக தெரிந்த ஆண் தெரியும் பொழுது அக்கா கூப்பிடுறேன், அம்மா அக்கா இந்த மாதிரி சூழ்நிலை நான் இருக்கேன், எனக்கு இந்த சமயத்துல கூட ஒரு பெண்ணாகப்பட்ட ஆசை விட்டு கூட என்னை கூட்டி போன்னு சொல்றா. அக்கா மனம் வருது என்ன சொல்றா, வருத்தப்படாதப்பா, நீ அந்த முடிவுக்கு போகாத, நீ எதுக்கு தேடி போய் ஒரு ஆசை விட்டு போன, நானும் ஒரு பெண் தானே, கூட பிறக்கவில்லை கூட, ஆனா அக்கா கூட, ஆனா உன்னுடைய கூட பிறக்காத சகோதரி தான் இருந்தாலும் உனக்கு மாற்றம் வைத்து பிள்ளைதானே, நீ என்ன எடுத்துக்க, நான் உனக்கு கொடுப்பேன் சொல்லும்போது முந்தான சேலை விழுந்தான். உங்க இஷ்டத்துக்கு இதுதான் காரணமே. நீங்க மறைக்காதீங்க, காரணம் பழமொழி எடுத்துனா காரணம் உண்டு. முந்தான புடவை எடுத்து போட்டதுக்கு முந்தானங்கிறது ஒரு கால்வாசி இருக்குமா? இந்த விஷயத்தை முந்தான படிச்சு பணமே எடுத்தாங்க. நான் என்ன சொல்றேன், புடவையினுடைய ஒரு பகுதி தானே முந்தான, இவர் முக்காமலம் தான் சொன்னாரு. அதுக்கு விளக்கம் அந்த முந்தானை உருவம் சொல்லப்பட்ட பழமொழி இப்படி உருவாகிருக்குன்னு சொல்றமா? அப்படியெல்லாம் உருவாகல. நீங்க நினைக்காது இப்படி காலப்போக்கில் இருக்கு. ஒருத்தர் வந்து இறைவனை பத்தி பாடுறாங்க, இறைவனை பத்தி பேசுறாங்க, அதுக்கு பூர்வ ஜென்மம் பாருங்க, அந்த பலன் வேணும். சும்மா பேசிட முடியாது, பாடிட முடியாது. இப்ப விளக்கம் இல்லாம சொல்லுவாங்க. பட்டினத்தார் போய் துறவரம் மேற்கொண்டாருன்னா பட்டினத்தார் முற்பிறவியில யாரு யார் வந்து பட்டினத்தாராக பிறந்தாங்கன்னு யோசிக்கணும். அது மாதிரி அருணகிரிநாத சுவாமிகள் வந்து இந்த மாதிரி பாடியிருக்காங்கன்னா அவர் முற்பிறவியில எப்படி இருந்தார்? நாவுக்கரசர் எடுத்துக்கோங்க. அப்பர் பெருமான் வந்து நாவுக்கரசர் 70 வயதிற்கு பிறகு முழுமையாக சிவபெருமான் மீது பற்று கொண்டு சிவனையே பாடி தேவாரம் கொடுத்தாரே, எப்படி கொடுத்தாரு? எதனால கொடுத்தாரு? எல்லாம் முன் ஜென்மத்தில் செய்த
வினையில் வந்தது நல்லா யோசிங்க. ராவணேஸ்வரன் எங்க போறாரு அப்படின்னா கைலாயத்துக்கு போறாரு. கைலாயத்துக்கு போய் கைலாயத்தையே பேர்த்து எடுத்துடலாம். அதனாலதான் மட்டுண்ட கைலாய வரை எடுத்த தோடா வாழையில் வாழா கட்டுண்டு நீ கிடந்தாய் அநேகராலும் காகுத்தன் சரத்தினால் அவனும் ஆண்டான் விட்டுட்டு குனிவதற்கு முன்னே சொன்னேன் கேள் மொய்குடல் அமாதினை விடாது போனால் இட்டுண்டான் செல்வம் போல் இலங்கை அழிய காண்பாய்னு எடுத்து சொன்னார் விஷ்ணு. கைலாய மலையை பேர்த்து எடுத்துடலான்னு ராவணன் கிளம்பி போயிட்டான். பெயர்த்து எடுக்க போனான்ல இறைவன் இருக்காரு. ஆதி எந்தமில்லாத அருட்பெரும் ஜோதி சிவன். அவர் அசைக்க யாரால முடியுமா? இந்த கால் கட்ட விரல் இருக்குல்ல, இந்த கட்ட விரல கூட அசைக்கல. இந்த நெகத்தை அப்படி அசைச்சார்ல, கைலாயம் அப்படியே நின்றுச்சு. தூக்க முடியல. பார்த்தா கைலாயத்தை அசைக்க முடியல. சிவபெருமான் எப்படி வரம் வாங்குறது அப்படின்னு என்ன பண்ணா, ஓன்னு அழுதான். குழந்தை அழுகிறதே சகிக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆளு அரக்கிய வேற இப்படி அழுகிறானே, இந்த அழுக சத்தம் தாங்க முடியும். இந்த கைலாயத்துல பாத்தீங்க அப்படின்னா கைலாயத்தை சுத்தி எப்பொழுதுமே முனிவர்கள்லாம் இருக்காங்க. சிவ முனிவர்கள் இவங்க எல்லாம் இறைவனை நோக்கி தவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அழுக சத்தம் எல்லாரும் பேசாம தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு ஆளுக்கு திமிரு, பேசாம சிவனை நினைச்சு தவம் பண்ண வேண்டியதுதானே. அங்க இருந்து எழுந்து வந்து ஏப்பா எல்லாரும் அமர்ந்து அமைதியா தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல இறைவன் வாழக்கூடிய இடத்துல வந்து இப்படி ஓன்னு அழறிய உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். பார்த்தாரு ராவணேஸ்வரன், நான் இறைவனை அடையணும், இறைவன் இருந்து எனக்கு வரம் வேணும்னு கேட்டேன். இவா நான் ஒரு யோசனை சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நல்லது கூட நல்லவனுக்கு பண்ணணும், கெட்டவனுக்கு பண்ணா இப்படிதான் முடியும். ஒரு நல்லதே நல்லவனுக்கு பண்ணணும். இவர் என்ன பண்ணிட்டாரு, நல்லது பண்றேன்ற பேர்ல இவன் கெட்டவேன்னு தெரியாம சிவபெருமான உங்க வசப்படுத்தணும்னா நீ இசையின் மூலமாக தான் வசப்படுத்தணும் சூட்சமத்தை சொல்லி கொடுக்குது. இவன் பாடினா என்ன பாடினா, யாழை மீட்டி சாமகான பாடி இறைவனையே இணங்க வச்சான். சிவன் வந்தாரு, நேரிலே பிரசன்னமாகி வரம் கொடுத்தாரு. என்னப்பா வேணும் வரம்? நான் அழிவே வேணாம். எல்லா அரங்களும் கேட்கிற ஒரே வரம் அழிவே வேணான்ற வரம். அப்படிலாம் கொடுக்க முடியாது, வேற ஏதாவது மாற்று வரம் கேளுங்க. அப்பதான் கேட்டான், தேவர்களால் தெய்வங்களால் மரம் செடி கொடி தாவரங்களால் அதாவது பறவைகளால் விலங்குகளால் எதாலையும் அடி வரக்கூடாது, மனிதர்களால் மட்டும் அடி வரக்கூடாதுன்ற வரத்தை கேட்க மறந்துட்டான். உனக்கு இது எதாலையும் அடி வராது மறந்துட்டாரு. இப்ப ராவணனுக்கு வரத்தை கொடுத்துட்டாரு. இந்த முனிவரை பார்த்தாரு, அவன் மாட்டுக்கு அழுதுட்டு இருக்காங்க. உன்னை யார் இந்த யோசனை செய்யறாங்க? இவனுக்கு இந்த யோசனை நீதான் இவன் பாட்டுக்கு அழுதுட்டு இருந்தவனுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தது யாரு? நீனா. உன்னை சும்மா விடக்கூடாது. இனிமேல் நீ கைலாயத்துல இருக்கிற தகுதியை இழந்துட்ட. அந்த முனிவருக்கு வாக்கீச முனிவர்னு பேர். இந்த தகுதியை இழந்துட்ட. முதல்ல எல்லாம் பாத்துக்கோங்க, சாபம் வாங்கினவங்க எல்லாம் பூலோகத்துல வந்து மனுஷனா பிறந்திருக்காங்க. மனுஷனா பிறந்ததே சாபம் கிட்ட தேவலோகத்துல பார்த்தாரு. இனிமே நீங்க இருக்காரு, பூலோகத்துக்கு போய் மனிதனாக பிறக்க கிடவுது. அவ்வளவு சீக்கிரமா உனக்கு ஞாபகம் வராது போன்னு அனுப்பிச்சு விட்டாரு. பூலோகத்துக்கு வந்து யாருக்கு பிள்ளையாக பிறந்தார்? யாருக்கு பிள்ளையாக பிறந்தார் சொல்லுங்க. யாருக்கு வாய்ஸ் முடியும்? ஆமா, நாவுக்கரசர் யாருக்கு மகனாக பிறந்தார்? ஒரு தம்பதியர்களுக்கு மகனாக பிறந்து ஏன்னா பிறந்த பொழுதே ஒரு பேர் வச்சாங்க. வளரும் பொழுது சமண சமயத்துல சேர்ந்து அங்க ஒரு பேரு. இப்படியே பேரு மாறி 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 முதல்ல இறைவனை கண்டுபிடிச்சிட்டாரா? இல்ல, எங்கும் கடவுள் இருக்காருன்ற உணர்வே வரல. 70 வயசு வரைக்கும் கடவுளோட ஞாபகமே இல்லை. எதனால இந்த வினைகள்லாம் வந்துச்சுங்கிறீங்க? இந்த வினையெல்லாம் ஒரு கெட்டவனுக்கு நல்லது உள்ளதுனால தேவையாதனா அப்பேற்பட்ட முடிவு நான் பிறந்தாங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நல்லவனுக்கு கூட இறைவனுடைய அருளாளர்கள் எல்லாம் பிறவியிலே ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது பண்ணியிருக்கணும். அது மட்டுமா, இன்னைக்கு நண்டு நட்ட பூனை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வடிவத்திலையும் ஒருத்தர் மாறி இருக்காங்க. நண்டாக கூட மாறி வழிபட்டிருக்காங்க, யானையாக மாறி கூட வழிபட்டிருக்காங்க, சிலந்தியாக இருந்து கூட மோட்சம் பெற்று இருக்காங்க. 5 அறிவிலிருந்து 6 அறிவுக்கு போனவன் உண்டு, 6 அறிவிலிருந்து 5 அறிவுக்கு வந்தவன் உண்டுமா. என்ன அர்த்தம்? நம்ம நடந்து கொள்ளக்கூடிய நடத்தையை பொறுத்து. அதனால சங்கவன் தாவரைக்கு தந்தைக்கு ஆடுறதையும் அங்கதை கொய்து விட்டால் எழுதச்சை தண்ணீர் சொல்லும், புங்கவன் கரையில் போட்டால் சூரியன் காய்ந்து கொள்வார், தங்களை நிலவை விட்டால் பயங்குவாரே. தவிப்பீரே. என்ன அர்த்தம்? ஒரு சூரியனாகப்பட்டவன் தந்தை இடத்துல இருக்கிற தாமிரபூக்கு தாயாகப்பட்டவள் யாரு? தண்ணீராகப்பட்டவள். அந்த பூவா இருக்க வரைக்கும் மரியாதை இருக்கு. அந்த பூவை பற்றி தண்ணீரை போட்டோம்னா அந்த தண்ணீரே கலந்து என்ன பண்ணுது? அழுகி வீணா போயிடுது. அதே அந்த பூவை பற்றி கரையில போட்டோம்னா என்ன பண்ணுது? சூரியனுடைய வெப்பம் தாங்காமல் கருகி போயிடுது. அப்ப தாயுடையராக இருந்தாலும் நம்ம இருக்கிற இடத்துல சரியாக இருந்துமா நம்முடைய நல்லா இருக்கும். எது எங்க இருந்தாலும் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாமே இருந்தாலும் அதுக்கு சிறப்பு. உண்மைதானமா? இதுக்கு முன்னாடி நீங்க முருகப்பெருமான மாப்பிள்ளையை அனுப்பி பாட்டு வந்திருக்கீங்க. கடவுள்ன்றவர் எல்லாருக்கும் பொதுவானவருங்க. அவரை நான் மட்டும் கட்டிக்கிறேன் நீங்க
ஏன் நினைக்கிறீங்க? ஏன் அப்படி அதனால பாருங்க வள்ளுவர் பெருந்தகையே பாடி இருக்கார். கல்லாருக்கும் கற்றவருக்கும் கலிப்பருளும் கலிப்பே, காணாருக்கும் கண்டவருக்கும் கண்ணருளும் கண்ணே, வல்லாருக்கும் ஆட்டாருக்கும் வரவழிக்கும் வரவே, மதியாருக்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே, நல்லோர்க்கும் பொல்லோர்க்கும் நடு நின்ற நடுவே, நலர்களுக்கும் சுவர்களுக்கும் நலம் கொடுக்கும் நடவே, எல்லோருக்கும் நடுவில் நடபடுகின்ற சிவமே, என் அரசே, யான் புகழும் இசை மனிதருடைய கடவுளுக்கு நல்லவே கெட்டவே எதுவுமே இல்ல. தாய் இருக்கா, தாய் என்னைக்காவது தான் புள்ள கெட்ட வேண்டதுக்காக ஒரு பாசமோ நல்ல வேண்டதுக்காக ஒரு பாசம் வச்சிருக்காளா? குழந்தைகள் எல்லாமே தாய்க்கு சமம். அது மாதிரி கடவுளுடைய பார்வையில எல்லாருமே சமம் தான். அப்படி இருக்கும்போது நான் அடியாராவே இருந்து போறேன். பொண்டாட்டிய கட்டியிருக்கேன் நினைக்கிறேன். சொன்னீங்க வைரத்துடைய மதிப்பு தெரிஞ்சதுனாலதான் அவனுக்கு போய் சேர்ந்துச்சு. அந்த பொருளோட மதிப்பு தெரிஞ்சு விட்டுட்டாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த பொருளை இங்க கொண்டு போய் சேர்த்தாலும் சிறப்பா, அதோட உங்க அங்க கொண்டு போய் சேர்க்கறதா எனக்கு சிறப்பா தெரியும். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கே அது ஒரு 4 பேர் நல்லா இருந்தாலும் ஏமா நீ நினைக்கிற இப்படி இருக்கும்? அவனுடைய தந்தை சார்ந்தே நான் வாய மூடுங்க, கச்ச 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 கச்சன்னு இருக்க பேசிட்டு இருக்கேன். மொத்த 4 மணி தந்தை சொல்லியிருக்கானா இல்லையா? பிறப்பித்தோர் என்ன சொல்ல வரேன்னு ஒரு கேளுங்க. யாரு கேட்டது இதெல்லாம்? இப்ப நீ தானே சொன்ன, ஏன் என்னைய கூட அங்க சேர்க்கிறீங்க வேலை? இவ்வளவு நேரம் சந்தோஷமா மகிழ்ச்சியை நான் பாட்டுக்கு பரவட்டி சரி பாடி நீ மறந்தது ஏதோ பாடி ஆடி பாடி விளையாடி ஆட்டம் மட்டும் தேவையில்லாம வந்து சரி ஏதோ கலகம் பண்ணீங்க 4 வாட்டியை பேசுறீங்க கிளம்புறீங்க. அப்புறம் ஏன் நீ கட்டிக்க மாட்டேன்? போய் முருகன மாப்பிளையா பாட்டு இருக்கீங்க. குடும்பமாயாரு சரியா போய் முடி என்ன பண்ண சொல்லிட்டு இருக்க? நான் இவ்வளவு நேரம் வேற விதமா பேசுனேன். அப்புறம் இப்ப வேற விதமா பேச நீங்க போறேன். எந்த விதமா பேசினா நம்ம புடிச்சிருக்கிற சமாளத்தை புடிச்சு நீங்க எதை காசி வந்தீரோ சாமி சாமி
என்ன விஷயம்? என்ன கேட்குறியா? சண்டை அவங்களுக்குள்ள என்ன கேள்வி? சண்டைலாம் என்ன இருக்கிறது. விஷயம் சொல்லு. நீ நல்லா இருக்கணும்னு என்னுடைய ஆசை. நல்லா இருக்கேன், எந்த குறையும் இல்லை. என்ன முருகனை கட்டிக்கிட்டா என்ன அப்படின்னு அதான் என்னப்பா நான் எப்ப மாட்டேன்னு சொன்னேன்? அப்ப அவர் கேட்டதுக்காக இல்ல உங்களுக்கு பிடிக்கல காரணம் தெரிஞ்சா பிடிக்கல இல்லையா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆ. அவருக்கு இந்த கல்யாணம் பொண்டாட்டி இந்த ராசியெல்லாம் இல்லாத அவருக்கு இல்ல பொண்டாட்டியா குடும்பமா குட்டியா எதுவும் இல்ல. யாருமே கிடையாது. அந்த நாலு காலம். பேர் நல்லா சேர்ந்து பேசினாலே அவருக்கு பிடிக்காது. ஆமா. அப்படி ஒரு நல்லா ஆளு. அந்த குடும்பமே பிடிக்கும். அப்படி ஒரு அவருக்கு கால் வச்சா அந்த இடத்துல ஒரு புல்லு முளைச்சு வருமா? என்னவோ. அப்படி ஒரு புண்ணியவான்னு இந்த வச்சுக்கோங்க. புண்ணியமா காலை வச்சு அந்த மழை பெய்யுச்சு. இல்ல போயிடுச்சு இந்த பாருங்க. கூட்டம் தான் காஞ்சி போச்சு. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? மழை பெய்யுறது நல்ல விஷயம். நல்ல விஷயம் ஆனா ஆனா இந்த நேரத்துல பெஞ்சது போயிடுச்சுன்னா என்ன ஒரு அர்த்தம்? ஆறு மணி கூட பெய்யலாம்ல. அப்படி அதெல்லாம் பெருசா வரும்னு வழி விடுவார். பிரச்சனை இல்லை. இனிமேல் பேசுனா விளையாட்டு இல்லை உங்களுக்கு. ஒரு காலம் தான் ரொம்ப பொறுமையா இருக்கும். நீங்க வந்து பொறுமையா தான் இருக்கணும். நீங்க வந்து எப்பயுமே உங்களுக்கு கூட தூங்கிட்டு இருக்க மிருகத்தை அடங்குவீங்க. அதனால என்ன போட முடியா? முருக பெருமாளை பிடிக்க கிடையாது. நான் அவருக்காக தான் வந்திருக்கேன். இவர் இதே கோவத்தோட போய் முருகன்ட்ட ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுப்பாரு. இந்த போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் நல்லா பார்ப்பாரு. அதனால முருகன் சீக்கிரமா வந்து என்னை கவர்ந்து இழுத்து கொண்டு செல்ல கண்ணனுக்கு அரோகரா. கணவனுக்கு அரோகரா. அண்ணே, என்ன ஏன் முகம் தொங்கிடுச்சு இதை ஏற்றிட்டு உன் முகம் தொங்கினா பரவாயில்ல அப்படியே ரொம்ப உனக்கு காலையே கவனிக்கிறேன் இப்ப காசு இல்லை முருகா முருகா செந்தூர் அழகா என்னை பாட வைத்த தெய்வம் நீரானே முருகா
அவளும் அவ்வாறே செய்து சிங்கமுகாசுரன், கஜமுகாசுரன், சூரபுதமன், தாரகன், அஜமுகு என்ற அசுரர்களை பெற்றெடுத்தார். அவர்கள் சூரபுதமனோ சிவபெருமானின் அரிய பெரிய வரங்களை பெற்று தேவர்களை இம்சைக்குள் உள்ளாக்கினார். இதை தாங்காத தேவர்கள் என் தந்தையாகி சிவபெருமான விஷயத்து முறையில என் தந்தை சிவபெருமான் வரமளித்த நானே அவர்களை அளிப்பது நல்லபடி அல்ல என்று சொன்னேன். அப்படியானா தங்களை நின்பால் நிகழ்க்க ஒரு குமரனை தந்தை வேண்டும் என்று சொன்ன என் தந்தையின் வெற்றிக்கதிலிருந்து 6 தீப்படங்களாக வெளிவந்து அற்புதம் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் என்ற ஜோதி சிறப்புதோடியாக கருணைக்கு முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒருத்தர் முருகன் அங்கே விளக்கப்படுகின்ற வைக்கின்ற வார்த்தை கிழக்கு அடியில் அவதரித்தேன். 6 கார்த்திகை பெற்றார், பாலூற்றி வளர்க்க பெற்றதார். கார்த்திகை என்றும் தேவர்களின் பெயர்திற்கு அவதரித்ததால் தேவ சேனாதிபதி என்பதை பெற்று சூரியனை இருவராக பிளந்து ஒருவர் மயில் வாகனமாகவும் மற்றொருவர் சேவை மொழியாகும் என்று இந்த கைலாசத்தில் அமர்ந்திருக்கின்றேன். அப்படி இருப்பினும் அப்படி இருக்க மல்லியை இந்த திரைச்சோலை வத்திகளை அழகாக காட்சி அளித்து அப்படி இருக்கும் மன்னரை பார்ப்பதற்கு முன்பாக என் தந்தை சிவபெருமானை நினைத்து வணங்கி வழிவ
காத்திருப்போம் அவருக்காக செல்லுகிறோம். தங்கமயம் முருகன் தனிதானும் தங்களையும் இசையின் வருகிறார் வரவேற்க வேண்டும் என்று நாமும் தங்களை வரவேற்க நாமும்
தங்களை கண்டவுடன் பெருமகிழ்ச்சி. இன்றைய வருகையிலே அற்புதமான மங்களகரமான நிகழ்ச்சியோடு வந்திருப்பீங்க நினைக்கிறேன். அப்படி இருப்பினும் தாங்கள் வாய்மொழி அளிக்க வேண்டும், என் செவியா கேட்க வேண்டும் என்ற அவா என்ற ஆசையோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். வடிவெல்லாம் வழக்கம் போல் திருவிழா இருந்தால் சிறுவர்கள் அற்புதமான திரைச்சொலி மத்திகள் பெருமைக்கான கிளி கண்டது நாகமணி அடைய வேண்டிய சுப்பிரமணி சேர்க்க வேண்டிய திருத்தணி இந்த கலைஞரால் இறக்கும் கிடையாத பிடி அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த ஒரு கலைமுருகா. என்ன இந்த கணிக்கா முடிய தாங்கள் கனி கட்ட கற்பனை அதிகரிக்கிறது. ஏனென்றால் முன்பு ஒரு கனியை கொண்டு வந்த கையிலையில் தாங்கள் நடத்திய நாடகத்தினால் அன்று கிடைத்தது பழனி என்ற ஒரு ஸ்தாபனம். அப்படி இருப்பினும் கூட கோமலாண்டி என்ற ஒரு பட்டம். கோமலாண்டி அப்படி இருந்த போதிலும் கூட அன்று தாங்கள் கொண்டு வந்த கடையை சரி கிடைத்தது பழனி என்ற ஒரு படைவீடு. இன்று தாங்கள் கண்டு வந்த கடையினால் வருத்தப்பட வேண்டாம். அன்று நான் கொண்டு வந்த கலைஞரால் பெருமளவான ஒரு படைவீடு கிட்டியது. காரணம் இந்த உலகமே தங்கள் புகழ் வழங்கக்கூடிய அவருக்கு பழனி திரு ஆவிடக்குடி என்று சொல்லக்கூடிய ஒரு படைவீடு இருக்கிறது. இன்று கண்டு வந்திருக்கக்கூடிய கலைஞராலும் தங்களுக்கு ஒரு படைவீடு காத்துக் கொண்டிருக்கிறது. அப்படியா? காரணம் நீங்கள் அச்சப்படுவதற்கு ஒரே காரணம் அங்கு கொண்டு வந்த கலைஞரால் கோவணத்துள் மிச்சமாகியது என்று முனிவர் கண்டு வந்திருக்கிறாரு. அதுவும் மிச்சமான ஐயம் வேண்டாம் ஐயரே. ஐயனுக்கே ஐயம் என்றால் யார் என்ன செய்வது? ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த கனி நான் மகத்துவம் நான் காத்துக் கொண்டிருக்கிறது. அப்படியா? இந்த கனியுடைய பெருமையை மகத்துவத்தை எடுத்து மகத்துவம் சாயப்பட்ட மகத்துவமா? மைசூர்ல உட்காருங்க, தொழிலை தெய்வமா நினைங்க, உட்காருங்க. வாங்க, அந்த கருப்பு மனிதன் அனுப்புங்க. மாங்கனிக்கும் தென்கதலி பங்கனிக்கும் மேலிக்கும் ஒரு பூங்கனியை கண்டுகொள்ளும். அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்து அழைக்க வேண்டும் என்று தாங்கள் இவ்வளவு தூரம் உயர்ந்து கலைந்து வாழக்கூடிய அக்கனியை பார்க்கும்போது முனியே
கண்டு பறவை இனங்கள் ஏன் இப்படி பறந்து விடுகின்றன என்பதை பார்க்கும் பொழுது எப்படி பசை வருமே அன்னவள் சுந்தர வள்ளி முருகா. ஆமா அன்னவள் சௌபாகியமா இருக்கிறார். தங்கள் பொண்ணை அழைத்து எடுத்து சொன்னேன். எல்லாத்துக்கும் சவால் கொடுக்கிறார். திருமணம் வச்சிருந்தாவே நடிக்கிறார். ஆனா உள்ள நினைக்கிறார். உள்ளொன்று வைத்து பொறுமுட்டு கொள்வார். உள்ளத்தால நினைக்கிறா உலகத்தோட போய் சொல்லிட்டு ஆக மொத்தம் அவன் உங்களை நினைக்கிறான்ற மட்டும் உறுதி. அதனால அன்னவளை திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் காலமும் வந்து விட்டதை இப்படி சொல்லக்கூடாது. அவள் இருப்பது வேலையில் அவள் இடத்திற்கு பெருமித விதமாக தாங்கள் விளையாடி செல்கிறேன். வெடுவனாக சென்று வினவுகள் வளர்ந்து அன்னவர்கள் விளையாடி வளை குறைத்து காதல் செய்து கடிபட முடிய வேண்டும். நல்லது நல்லது. பாபாடி மாறி கையில் இரண்டு பூபாடிகளை தங்களை சந்திக்க வேண்டும். அப்படி தங்களுக்கு புகழ் நல்லது நல்லது. சென்று வருகிறார்கள். இம்மேளை நடிக்க வாய்ப்பு கொடுத்த கிராமத்தர்களுக்கும் இளைஞர் எப்படி நடக்கும் சிறந்த வழிமுறைக்கு இளையத்தவர்களுக்கும் அதை வழிபடுத்த அருமை அண்ணார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தங்களது பிரியா வழிபடுவது உங்கள் சமணிப்பட்டியை சேர்ந்த எஸ் ஜெய பாட்டிமா என்று தெரிவித்து விடுகிறோம். நன்றி நன்றி. நம்பிக்கை இருக்கு நன்றி உள்ள மனுஷங்க. தூங்குறவங்க தயவுசெய்து தூங்குங்க. இழப்புற மகா பாவம். ரெண்டு தவறு பண்ணக்கூடாது. ஒன்று தூங்குறவங்க எழுப்புறது பாவம். கணவன் மனைவியும் அந்த இல்லத்தில் நல்லது இருக்குது செல்லவுக்கு பார்க்கறது தாழ்கிறானே உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இது ரெண்டு மட்டும் செய்யுங்க. தவறு என்னவென்று உணர வேண்டும். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அவள்
அடுத்த வேலை பாருங்க. ஒன்றும் இல்லாமல் எழுதி எழுதிவா சுற்றி எடுக்க எல்லாரும் கிளம்பிட்டோம்னா தோசை அம்மா 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 இது ஓகே. கல்லாமாடிக்கு கல்லாகுமா கலையெல்லாம் கல்லும் கலையாகுமா
ஏமா நம்ம தான் டைலர் தான் இனிமையா பாருங்க மைசூர் முகம் பொங்கிருச்சு அவர் அழுகிறாரு. ஏன்னு இந்த பாட்டு அவருக்கு பிடிக்குமோ தெரியல, இல்லை ஏதோ ஒரு வகையில பழைய ஞாபகப்படுத்திட்டே தெரியல. இந்த பாடினோடனே அண்ணே அப்படியே முகம் சொல்லுங்க நீங்க வேற கட்டு ஒரு 4, 8, 9, 10, 11, 12 ஆத்தாவை எந்திரிச்சிச்சு. அங்க உட்காந்துக்க எனக்கு தெரியல. ஆனா இங்க உட்காந்துருக்க இந்த 13 பொம்பளை ஆத்தாமர்களும் எந்திரிச்சு போயிடாதீங்க. முருகனும் வள்ளியும் மாலை மாத்துறத பாருங்க, பார்த்தா புண்ணியம். ஆமா, முருகனும் வள்ளியும் மாலை மாத்துறத பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, டிரைவர்ஸ் ஆகும். சொல்லலாமா? அமைப்பாளர் எல்லாம் உட்காந்து பேசக்கூடாது, சட்டம் போட்டுருக்கணும். சட்டம்
நீ பேசுன சும்மா நம்ம அண்ணன் ஆ, பேசுமானா இதை பேச விட்டு நீங்க அவ்வளவு முன்னாடி தள்ளி வாங்க. நல்லா என்னன்னு கேளுங்க. அண்ணே, இந்த லைட்டை கொஞ்சம் அமர்த்திடுறானே. அவர் மண்டையில இருந்து கிளார் அடிக்கிறேன் கண்ணுல. வா, இப்படி ஒரு மண்டையா? ராமதாஸை விட மோசமா போச்சு எப்படி? ஏன் எப்படியாச்சு? நீ போயிட்டு வாப்பா, திருப்பி வந்துடாத, தயவு செஞ்சு போயிரு அப்படியே. ஏங்க விடுங்க, தூங்குறவரை எழுப்பக்கூடாதுங்க. செல்லம் இருக்கட்டும், எங்க தூங்குறவங்களை ஏன் எழுப்பக்கூடாதுன்னு தன்னை மறந்து உலகத்திலே பண்ணக்கூடாத பாவம் ரெண்டே பாவம். தன்னை மறந்து தூங்குறவங்களை எழுப்புறது பாவம். இதை விட பெரிய பாவம் இருக்காது. என்னன்னு தெரியுமா? கணவன் மனைவியும் சந்தோஷமா இருக்க நேரத்துல கல்ல விட்டு எறிகிறது, ஜன்னல் வழியா எட்டி பாக்குறது, இதெல்லாம் நான் பண்ணேன், அதனாலதான் எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு நானும் நினைச்சுக்க வேண்டியது. இருக்கட்டும், ஏதா கேக்குறியா? இந்த இடத்துல நானும் இந்த ஏரியா வட்டத்துல நானும் தேடாத ஏரியா இல்ல, போகாத ஏரியா இல்ல. எங்க வீட்டுக்கு தேடி வருது பத்தியா? நீங்க ஏன்ட்ட இங்க பேச விட்டுட்டு நீங்க அவர்கிட்ட பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? அதை ஆஃப் பண்ணி விட்டுருப்பா. இதெல்லாம் எடுத்து யூடியூப்ல போட்டு அப்படித்தான் நான்